சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நாம் வேலூர் மாவட்டம் பொன்னை பகுதியில் உள்ள பொன்னேரி விநாயகர் கோவில் என்பது பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த கோவிலில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திர மாநிலம் பக்தர்கள் வருகை புரிகின்றார்கள். ஹர நம பார்வதீவதே ரமஹாதீவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த ஆலயமானது நவசித்தி சுயம்பு சொர்ண மகா கணபதி ஆலயம். இந்த ஆலயம் வேலூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், ராணிப்பேட்டையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், சோளிங்கிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், சித்தூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் மத்தியமாக அமையப்பெற்றுள்ளது. இந்த ஆலயத்தின் விசேஷமானது நவசித்தி சுயம்பு விநாயகர். பார்ப்பதற்கு சுவாமி 3 ரூபமாக காட்சி தருகிறார். மேல் பாகமாக பார்த்தா ஈஸ்வர ரூபமாக தெரிவார். ஈஸ்வரனுக்கு வலது பக்கம் சூரிய பகவானும், இடது பக்கம் சந்திர பகவானும் இருக்கிறார். சுவாமிக்கு கீழ்பாகம் தும்பிக்கை வலம்புரி விநாயகர், வலம்புரி விநாயகராக காட்சி தரார். மொத்த உருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சர்ப்பரூபம், பாம்பு படம் எடுத்த மாதிரி தெரிவார். பக்கத்தில் ஒரு சின்ன சுயம்பு இருக்கார். அந்த சுயம்புக்கு உருவம் கிடையாது. நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கணும் அந்த மாதிரி ஷேப்பில் இருப்பார். சுவாமிக்கு வலது பக்கம் ராகு பகவான் இருக்கார், சுவாமிக்கு இடது பக்கம் கேது பகவான் இருக்கார். சுவாமிக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி பிரதிஷ்டை பண்ண விநாயகர். சுவாமி பேரு நவசித்தி சுயம்பு சொர்ண மகாகணபதி. இந்த ஆலயமானது ஒருவரால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. வேலு முதலியார்னு அவருடைய பெயர். அவருடைய சொந்த செலவிலே இந்த கோயிலை நிர்மாணித்து அவர் மேற்பாயிலே இந்த கோவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றிலும் 108 விநாயகர் வடிவர், ஒவ்வொரு விநாயகர் ஒவ்வொரு ரூபத்தில் காட்சி தரார். சுவாமிக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காசி விஸ்வநாதர், காசியிலேருந்து எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ண லிங்கம் காசி விஸ்வநாதர். பக்கத்தில் அம்பாள் காஞ்சியிலேருந்து எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டை பண்ண விஷாலாட்சி அம்பாள். நந்திகேஸ்வரர் பார்த்தீங்கன்னாக்கா கோட்டை கோவில், வேலூர் கோட்டை கோவிலேருந்து எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணது. அதனால் 3 ஸ்தலத்திலேருந்து வந்ததுனால இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலமும். இந்த விநாயகரை தரிசித்து விட்டு அப்படியே உள்கையில் அந்த பக்கம் போனாக்கா நவகிரக ஸ்தலங்கள் 9 நவகிரகங்கள் தனித்தனியே இடம்பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு சுவாமிக்கும் அம்பாள் உண்டு. சுவாமி வண்டியில் அம்பாள் உட்கார்ந்துருப்பார், அனுகிரக மூர்த்தியாக காட்சி தரணும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சாமிக்கும் பின்னாடி அந்தந்த சுவாமிக்கு உண்டான ஸ்தல விருட்சம் மரம் இருக்கும். மேலே கோபுரத்துக்குள்ளே அந்தந்த சுவாமிக்கு உண்டான தானியங்கள் இருக்கும். சுவாமிக்கு கீழே அந்தந்த சுவாமிக்கு உண்டான நவரத்ன கல் இருக்கும். ஒவ்வொரு சாமிக்கும் பார்த்தீங்கன்னா அதிதேவதை பிரத்யேதி தேவர். ஒவ்வொரு சாமிக்கும் மின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ராசியும் 3 பக்கத்தில் நட்சத்திரமும் காட்சி தராங்க. ஒவ்வொரு சாமிக்கும் பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த சுவாமிக்கு உண்டான பீதாட்சர மந்திரம் நவகிரக கோலம் இடம்பெற்றிருக்கு. இது மாதிரி அந்தந்த கலர் மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் இங்கே நிவர்த்தி செய்யப்படுகிறோம். என்ன தோஷமோ அந்த தோஷத்துக்கு உண்டான பூஜை செய்து அதுக்குண்டான ஹோமமும் செய்து தருகிறோம். நவகிரக ஹோமம் விசேஷமான ஹோமம், 25 வருஷமாக இருக்கிற ஹோமம் நவகிரக ஹோமம். இதில் ஹோமம் பண்ணுறதுனால எல்லா வித நவகிரக தோஷங்களை நிவர்த்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கணபதிக்கும் ஹோமம் உண்டு. அதுவும் 25 வருஷமாக இருக்கிற ஹோமம் கணபதி ஹோமம், நித்திய ஹோமம் கணபதி ஹோமம். அதுக்குன்னு தனி ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் கையால் ஹோமம் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி ஹோமம் பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் பண்ண கணபதி ஹோமம் பண்ணுற திருப்தி இங்கே கிடைக்கும். எல்லாரும் வாங்க, அருள் பெறுங்க.
सर्वलोकाय निवारणक्षेत्रं सामरगा सर्वकालं जन्ते मगधीश्वर गमायुः दीर्घायुष्मस्तु दीर्घश्रमविलिवो. சாணக்கிய செய்திகளுக்காக பொன்னையிலிருந்து சிரவண்குமார்.